கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புது வருஷ வாழ்த்துக்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மளோடு இருந்து நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து அவரே நம்மை முன்னின்று நடத்துவார் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது வருஷ வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே முதல் நாளாய் இருப்பதனால கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்முடைய ஊழியத்திற்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை வைத்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை, நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு வசனத்தை, நம்மை பலப்படுத்துகிற ஒரு வசனத்தை கொடுத்து நம்மை தேற்றுகிறார். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியின் சூரியன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல் உதிப்பார். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், பலன் இருக்கும், விடுதலை இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் ஆசீர்வாதமான தேசத்திற்கு போய் நன்மையான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். பல வருஷமாய் உங்களுக்கு தடையாய் இருந்திருக்கலாம். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு புதிய வாசலை திறக்க உண்மையிலவராய் இருக்கிறார். காரணம், அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நீங்க பயந்திருக்கும் போது கர்த்தர் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த வருடத்திலே கொடுக்க அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்குமாம். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் மேல், சகோதரி மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளின் பலன்களை தேவன் கொடுக்க உண்மையில் அவர் இருக்கிறார். அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நமக்கு திறப்பார் என்ற அர்த்தம். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற நம்மேல் அவருடைய செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், பலவீனங்கள் மாறும், சோர்வுகள் மாறும், போராட்டங்கள் விலகும். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை வீணான விரைய செலவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, தேவையில்லாத இடங்களிலே கொண்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சேட்டைகளின் கீழே. அப்ப நம்ம செட்டைக்கு போகணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சேட்டைகளுக்கு போனோம், அப்பொழுது நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள். பலர் வெளிநாட்டுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வெளிப்பாடோடு சொல்லுகிறேன், நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் மடங்கி கிடந்தீர்கள். கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து, நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல், இதுவரைக்கும் ஒரு சின்ன விஷயத்திற்கும் நீங்கள் பணத்தை யோசித்து சில காரியங்களை செய்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த 2025ஆம் ஆண்டுல நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் விசுவாசித்து இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டுல கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் இது நடக்கும் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனால நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற விதமாய் நாம் காரியங்களை செய்யும் பொழுது இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் உண்மையிலவராக இருக்கிறார். கலங்கி போகாதிருங்கள். இந்த வருடம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு இருக்காது. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வசனத்தில் பலப்பட வேண்டும்.
கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை நடத்த உண்மையிலவராயிருக்கிறார். நாம் ஒரு நிமிடம் அப்படியே ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த 2025 ஆண்டு எங்களை காண கிருபை செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை மனதார துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. எளியவனை ஆண்டவரே நீர் பாதுகாக்கிற தேவன், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அல்லவா? இன்றைக்கு எங்களை நினைத்ததற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீதியின் சூரியன் உதிக்கட்டும். வெகு நாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பிள்ளைகள் என்ன விரும்பினார்களோ அதை கொடுத்து என் தேவன் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வருடம் முழுவதும் எங்க மேல உம்முடைய கண்கள் இருக்கட்டும் சுவாமி. உமக்கு சித்தமில்லாத எந்த காரியத்தை நாங்கள் செய்யாதபடி உம் விருப்பத்தின்படியே செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். எங்க ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளும். எங்க சரீரத்தை ஆண்டவரை பொல்லாதவர்களுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்காதபடி, எங்கள் ஆத்துமாவை பொல்லாதவருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்காதபடி கர்த்தரே எங்களை முன்னின்று நடத்தும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கையெடுக்கிறோம். பொல்லாத வியாதிகள் எதுவும் எங்களை அணுகக்கூடாது. தீங்கான காரியங்கள் எதுவும் அணுகக்கூடாது. கர்த்தரே எங்களுக்கு துணையா இருந்து கரம் பிடிச்சு நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பரிசுத்தத்தில் இன்னும் ஊன்றி கட்டி எழும்ப தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீதியின்படி நடக்க கிருபை செய்வீராக. நீதியின் நியாயத்தை செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. எங்க அறிவு குறைவுள்ளது, எங்க சிந்தனை குறைவுள்ளது, எங்க பார்வை குறைவுள்ளது சுவாமி. உம்முடைய சித்தத்தை செய்கிற ஊழியக்காரனாய், உம்முடைய சித்தத்தை செய்கிற சீசனாய், உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். மகிமை கனத்தையும் துதியும் ஒரு நாள் நாங்கள் எடுத்து விடாதபடி உண்மையே எப்பொழுதும் உயர்த்தத்தக்க கிருபைகள் எங்களுக்கு உண்டாவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.